இப்போ ஆட்சியில் இருக்க தமிழ்நாடு அரசாங்கம் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பல தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதுல ஒண்ணுதான் தற்காலிக பணியில இருக்கிற தூய்மை பணியாளர்கள், சானிடரி ஒர்க்கர்ஸை பணி நிரந்தரம் பண்ணுவோம் அப்படிங்கிறது. தேர்தல் முடிஞ்சு ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை. இதை எதிர்த்து பணி நிரந்தரம் வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை முதன்மையா வச்சு இன்னும் சில கோரிக்கைகளோட தூய்மை பணியாளர்கள் 5 மாசத்துக்கு முன்னாடி போராட்டத்தை தொடங்கினாங்க. முதல்ல ரிப்பன் பில்டிங், அதாவது சென்னை மாநகராட்சி அலுவலகம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி போராட்டத்தை தொடங்கினாங்க. அங்கிருந்து கொடூரமான முறையில வலுக்கட்டாயமா அகற்றப்பட்டதுனால பல்வேறு இடங்கள்ல பல்வேறு முறையில கடந்த 150 நாட்களாக தொடர்ச்சியா போராடிட்டு வராங்க. சமீபத்துல கூவத்தில் இறங்கி போராடுற அளவுக்கு இந்த போராட்டம்ங்கிறது போயிடுச்சு. இப்படியெல்லாம் இருந்தும் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த போராட்டத்தை முறையா அணுகல. முதலமைச்சரோ அந்த துறை சார்ந்த அமைச்சரோ போராடுற மக்களை பார்த்து பேச்சுவார்த்தை கூட நடத்தல. அந்த பகுதியில பலமா இருக்க ஒரு அமைச்சரை வச்சு ஏதோ ரவுடி விட்டு மிரட்டுற மாதிரி பதில் சொல்ல வைக்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் வேலைக்கு எந்த மாதிரியான ஜாதி பின்புலம் கொண்ட மக்கள் போறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்கள இந்த அரசாங்கம் எப்படி கையாளுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஆதிக்க ஜாதின்னு சொல்லப்படுற ஒரு ஜாதி மாநாட்டுல தமிழ்நாடு அரசாங்கத்தோட துணை முதலமைச்சர் கலந்துகிட்டு பேசுறாரு. சரி, அங்க போயாவது ஜாதியை எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு பேசினா பரவாயில்ல. அதுக்கு மாறா அந்த ஜாதி சங்க தலைவரை புகழ்ந்து பேசுறாரு. அவரோட பேரை ஜாதி பின்னோட்டோட 19 முறை சொல்றாரு. ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்களை அப்படி நடத்துறாங்க, இன்னொரு பக்கம் ஜாதி சங்க மாநாட்டுல கலந்துகிட்டு சிறப்பிக்கிறாங்க. இதுல இருந்தே இந்த அரசாங்கத்தோட ஜாதி மனநிலை அப்பட்டமா தெரியுது. நகர்ப்புறங்கள்ல ஜாதியை பத்தி அவ்வளவா தெரியாத இளைஞர்களுக்கு ஒரு அரசாங்கமே இப்படி ஜாதி பார்க்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் வியப்பாதான் இருக்கும். நீங்க நம்பலனாலும் அதான் நிஜம்.